சுவிட்சர்லாந்து தலைநகரம் பேர்ன் நகரை நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே அந்த பேர்ன்னாலே கரடின்னு அர்த்தம். அதனால் இந்த கரடிக்காக ஒரு நினைவிடம். அது பக்கத்தில் ஒரு மலைச்சரிவு மேலே ஏறினாக்கா ஃபுல் வியூ பார்க்கலாம். இந்த சிட்டியோட எல்லாமே சர்ச்சு, பார்லிமெண்ட்டு, அதனுடைய டவர்ஸு எல்லாம் பார்த்தாக்க கொஞ்சம் வெனிஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிட்டி. அதனால் ஒவ்வொரு தெருவாக பார்க்க போனோம். இது வந்து 13th centuryலேருந்து இதை பாதுகாக்கிறாங்க. இங்கே வந்து நோபல் பரிசு வாங்கின ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் இங்கே தான் வச்சு 2 வருஷமாக படிச்சிடறான். அவருடைய நினைவிடமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் வச்சிடறான். அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதை பார்த்துட்டே அப்படியே வந்தாக்க அங்கே ஒரு கிளாக் டவர் தெரிஞ்சுது. அந்த டவர் வந்து 13th century சேர்ந்து தான். அது வந்து மேஷராசி எல்லாத்தையுமே குறிக்கிறது. இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஒரு அந்த கடிகார முள் சூரியனும் சந்திரனுமா இருக்குது. அந்த முள்ளில் அது சுத்த அப்படியே மேஷம், ரிஷபம்னு எல்லா இடமும் அது மாசாக்கிழமும் சுற்றுறது. அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே ட்ராமெல்லாம் வருதா, அதெல்லாம் பார்த்துட்டே இந்த எழுத்த மாதிரி தெரு எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி வந்து அதனுடைய அழகை ரசிச்சுட்டே வந்தோம். அங்கே பார்லிமெண்ட் ஹவுஸ் அதை பார்க்கலான்னு போனோம். அதோட ஃப்ரண்ட் வியூவும் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பில்டிங். அதோடைய ஃப்ரண்ட் வியூவை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி வியூவை பார்க்கலான்னு போனோம். அங்கே ஆல்ப்ஸ் மலையெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சிட்டியோட பேக் சைடு இது எல்லாமே எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரிவரோட அது எல்லாத்தையும் பார்த்துட்டே அப்படி வெளியில் வந்தோம். நல்ல லஞ்ச் டைம். அது வந்து அன்றைக்கி சந்தை போட்டிருந்தாங்க அங்கே. அதனால் இதையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்தியன் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தோம். அங்கே வந்து ரொம்ப அருமையாக பஃபே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாக்க ஒரு தெரு வழியாக அங்கே அப்படியே ஒரு சர்ச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ அங்கே உள்ளே போய் பார்க்கலாமா நம்ம? அதாவது திறந்துட்டு போனால் அந்த மிரர் ஒர்க்கு தான் அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸ். அதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியில் வந்து அப்படியே பிரிட்ஜ் வழியாகவே திரும்ப வந்த வழியாக வந்தோம். அங்கே தான் பேர் அந்த சைட்லேருந்து தெரிஞ்சுது. ரொம்ப 6 மாதம் கழித்து இந்த பேரெல்லாம் அந்த சைட்லேயே ரிவர் சைடில் ஒரு ஓடை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அது வழியாக அது வந்துடுது போல இருக்குது. என்னுடைய அதிர்ஷ்டம் அன்றைக்கி எல்லாம் ரெண்டும் அபூர்வமாக விளையாட வந்திருக்கு. ஜலக்கிரீடை ரொம்ப அருமையாக அதை கொஞ்சம் நாளைக்கு வேடிக்கை பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டோம். ரெண்டும் விளையாடிட்டு இருந்தது. அந்த காட்டில் அப்படியே ஏறி அது வழியாக ஒரு குகை மாதிரி வச்சுருக்காங்க. அது வழியாக அதனுடைய இடத்துக்கு போயிடும் போல இருக்குது. அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இதுதான் அந்த இடம். இது ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கே ட்ரிப்பை முடிச்சுன்னு வந்து சேர்ந்து